தொழுநோய் ஒரு தோல் நோயாகும். தொழுநோய் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்ற கிருமியால் ஏற்படுகிறது. தொழுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறாத நபர்கள் இருமும் போதும் தும்மும் போதும் இந்நோய் கிருமி காற்றின் மூலம் பரவுகிறது. மைக்கோபாக்டீரியம் லெப்ரே கிருமியானது ஒரு நபரின் எதிர்ப்பு சக்தி குறையும் போது தொழுநோயின் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. தொழுநோய் தோல் மற்றும் நரம்புகளில் பாதிப்பை வெளிப்படுத்துகிறது. தோலில் உணர்ச்சி இல்லாத தேமல், நிறமாற்றம், பளபளப்பு, சிறு முடிச்சு போன்ற கட்டிகள், முடி உதிர்தல், வியர்வை அற்று உலர்ந்து போதல் மற்றும் ஆறாத புண்கள் ஏற்படுகிறது. ஆரம்ப நிலை உணர்ச்சியற்ற தேமல் தென்படும் போது சிகிச்சை பெறுதல் அவசியம். அவ்வாறு சிகிச்சை பெற்றால் இந்நோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும். ஆரம்ப நிலை சிகிச்சை எடுக்காத பட்சத்தில் இந்நோயால் நரம்புகள் பாதிப்பு கண், கை, கால்களில் ஏற்படுகிறது. கண் பாதிக்கப்படும் போது கருவிழி உணர்தல், கருவிழியில் புண்கள், கண்கள் மூட இயலாமை, பார்வை இழப்பு ஏற்படுகிறது. கைகளில் மணிக்கட்டு தொங்குதல், மதமதப்பு, விரல்கள் மடங்குதல், தசை பலவீனம், உணர்ச்சியின்மை, ஆறாத புண்கள், பொருட்களை எடுக்கவோ பிடிக்கவோ இயலாத நிலை ஏற்படுகிறது. கால்களில் ஏற்படும் பொழுது கால்கள் தொங்கிப் போதல், கால் விரல்கள் மடங்குதல், ஆறாத புண்கள், தசை பலவீனம், காலணிகள் அணிய இயலாத நிலை, உணர்ச்சியின்மை ஏற்படுகிறது. தொழுநோய் தோலில் உள்ள தேமலில் பேனா மூலம் உணர்ச்சியின்மை கண்டறிதல், நரம்புகள் தடித்திருப்பதை மருத்துவர் பரிசோதனை செய்தல், திசு பரிசோதனை மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. கூட்டு மருந்து சிகிச்சை 6 அல்லது 12 மாதங்கள் எடுப்பதன் மூலம் முற்றிலும் தொழுநோயை குணப்படுத்த முடியும். தொழுநோயால் ஏற்படும் எதிர்வினை விளைவுகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து குணப்படுத்துதல் அங்க குறைபாடு ஏற்படாமல் தடுக்கும். தொழுநோய் பாதிப்பு ஏற்பட்டால் பயப்பட தேவையில்லை. தொழுநோயால் ஏற்படும் களங்கம் தவிர்க்கப்பட வேண்டும். தனிமனித களங்கம் நோய் பற்றிய புரிதல் இல்லாமையால் ஏற்படுகிறது. மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவதன் மூலம் இதனை தவிர்க்கலாம். குடும்பத்தில் அல்லது சமுதாயத்தில் ஏற்படும் களங்கத்தை போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் தவிர்க்கலாம். தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை வெறுத்து ஒதுக்குதல் கூடாது. அவர்களின் கண்ணியம் காக்கப்பட வேண்டும். மாவட்ட அளவில் தொழுநோய்த்துறையின் துணை இயக்குநர்கள் கண்டறியப்பட்ட புதிய தொழுநோயாளிகளை ஆய்வு செய்து அவர்களை பரிசோதித்து உறுதிப்படுத்தி தேவையான ஆலோசனைகளை வழங்கி தொடர் நடவடிக்கைகள் கண்காணிப்போடு செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்தின் மாவட்ட சுகாதார அலுவலர்கள் மற்றும் மாவட்டத்தின் இணை இயக்குனர் நலப்பணிகள் இவர்கள் இணைந்து தொழுநோய் கண்டறிதல் முகாமை சிறப்பாக செயல்படுத்திட நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பின்படி முதல் நிலை அங்க குறைபாடு ஏற்பட்ட 108 வட்டாரங்களில் 2 கட்டங்களாக தொழுநோய் ஆய்வு செய்திட திட்டமிடப்பட்டுள்ளது. தொழுநோயால் ஏற்படும் 2ஆம் நிலை அங்க குறைபாடு குறைந்த அளவு தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்ட வட்டாரங்கள் என 135 வட்டாரங்கள் மற்றும் 49 நகரப் பகுதிகளில் 2 கட்டங்களாக தொழுநோய் ஆய்வு செய்திட திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தொழுநோய் கண்டறிதல் முகாமில் 18,135 ஆய்வுக் குழுக்களும் 3,628 மேற்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். சார் வணக்கம் சார். நாங்கள் சுகாதாரத்துறையிலேருந்து வரோம். தொழுநோய் கண்டறி முகாம் இங்கே நடக்குது. அந்த ஆய்வுக்காக இப்போ வந்திருக்கேன். உங்கள் வீட்டில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர். இப்போ நான் மட்டும் இருக்கீங்க. சரி, உங்கள் பேர் என்ன? வயசு 57. தொழுநோய்க்கான அறிகுறிகள் கொஞ்சம் சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. தோலில் சிவந்த மற்றும் வெளிர்ந்த உணர்ச்சியற்ற தேம்பல், உணர்ச்சியற்ற தேம்பலில் முடி உதிர்தல், தோல் தடித்து காணப்படுதல், தோல் பளபளப்பாக இருத்தல் அல்லது எண்ணெய் பூசியது போல் இருத்தல், தோலின் மேல் சிறு முடிச்சு போன்ற கட்டிகள், கண் இமைகள் மூட இயலாத நிலை, கண்களில் புண்கள் அல்லது கருவிழிகளில் வெண்மையாக இருத்தல், மூக்கு தட்டையாக இருத்தல், காது மடல் தடித்திருத்தல், கை விரல்கள் மடங்கி இருத்தல், கைகளில் மற்றும் கால் பாதங்களில் ஆறாத புண்கள் இருத்தல், கை மணிக்கட்டு தொங்கி இருத்தல், பாத தளர்ச்சி, கைகள் மற்றும் கால்களில் கூச்ச உணர்வு,
கைகள் மற்றும் கால்களில் மதமதப்புத்தன்மை, கைகள் மற்றும் கால்களில் உணர்ச்சி இல்லாமை, கைகள் மற்றும் கால்களில் தசை பலவீனம், கையால் பொருட்களை எடுக்கவோ அல்லது பிடிக்கவோ இயலாமை, குளிர்ச்சியான மற்றும் சூடான பொருள் என அறியாத கைகள் மற்றும் கால்கள், கால் விரல்கள் மடங்கியிருத்தல், நடக்கும்போது காலணிகள் கழன்று போதல். உங்களுக்கு உணர்ச்சியற்ற தேம்பல் ஏதாவது இருக்கா உடம்புல? எனக்கு தேமல் ஒன்று இருக்கு. எங்க இருக்கு? இந்த கையில். நீங்க தெரியுதா? தெரியல. தெரியுதா? தொடரன் தெரியுதா? தெரியல. தொடரன் தெரியுதா? அந்த கை, ரெண்டு கை எப்படி வைங்க? எப்படி? கீழே இறக்கிக்கோங்க. இது தொழுநோய்க்கு அறிகுறி மை தெரியுது. நீங்க ஒரு வாட்டி வந்துட்டு நான் ஸ்லிப்பு தரேன், நீங்க அரசு மருத்துவமனையில் போய் ஒரு வாட்டி டாக்டரை பார்த்து செக்அப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் சில குறிக்கோள்கள் இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நோய் பரவலை தடுப்பது. அதை தொடர்ந்து சைல்ட் டிரான்ஸ்மிஷன், குழந்தைகளிடம் அந்த நோய் பரவுவதை தடுப்பது, அங்க குறைபாடு டிஃபார்மிட்டிஸ் அது இல்லாமல் பார்த்துக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழுநோய் பற்றின ஒரு ஸ்டிக்மா, களங்கம் இல்லா நிலை உருவாக்குதல். இதுதான் முக்கியமான குறிக்கோளை நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள், கட்டுமான பகுதிகள், புலம்பெயர் தொழிலாளர்கள், உணவகங்கள், காய்கறி, பழங்கள், அங்காடிகள் இவற்றில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு தொழுநோய் பரிசோதனை செய்யப்படுகிறது. நோய் பாதிப்பு உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு உடனடி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. வெளிமாநில தொழிலாளர்களுக்கு தொழுநோய் பாதிப்பு இருப்பின் அந்தந்த மாநிலங்களுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது. தொழுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டவுடன் அவர்களின் குடும்ப நபர்கள், அருகில் வசிப்போர்களுக்கு ரிபாம்பிசின் மாத்திரை ஒரு நபருக்கு 1 மாத்திரை தடுப்பு மருந்தாக வழங்கப்படுகிறது. ஸோ அதனால் இப்போ வருகின்ற ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரையிலும் நம்ம லெப்ரசி கேஸ் டிடெக்ஷன் கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணுறோம். ஸோ வீடு வீடாக வரக்கூடிய நம்முடைய சுகாதாரத்துறையிலேருந்து இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் அண்ட் அரசு அலுவலர்களை கண்டிப்பாக நீங்கள் வரவேற்று தொழுநோய் இல்லா தமிழ்நாடை படைக்க அனைவரும் உறுதியேற்போம். தொழுநோய் பரவல் இல்லாத, தொழுநோய் பாதிப்பு இல்லாத, தொழுநோயால் ஏற்படும் அங்க குறைபாடு இல்லாத, தொழுநோயால் ஏற்படும் களங்கம் இல்லாத தமிழ்நாடு இந்தியா படைத்திட அனைவரும் ஒன்றிணைவோம், உறுதியேற்போம்.